மதத்தையும், நம்பிக்கையும் மனசுல வைங்க. மனித நேயத்த மேல வைங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா, லால் சலாம் படக்குழு இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் லால் சலாம் திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு ட்ரெய்லர் என்ன மாதிரியான விஷயங்கள சொல்லியிருக்காங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு மேல வந்திருக்கிற நண்பர்களுக்கு வணக்கம். சேனல் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி, ட்ரெய்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து அப்லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லரோட ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் காட்டுக்குள்ள நடந்து போற மாரி காமிக்கிறாங்க. பின்னாடியே வாய்ஸ் ஓவர்ல பார்த்தீங்கன்னா, ஊர்ல ஒரு ஆம்பளைங்க கூட இல்ல. எல்லாத்தையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஊரே இப்படி சுடுகாடு ஆக்கிட்டீங்களாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ இத வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கலவரமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல நடந்திருக்கு. ஸோ அதனால போலீஸ்லாம் இருந்துட்டு ஆம்பளைங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர்ல சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 குரூப் அதாவது 2 ஊருமே வந்து சண்டை போட்டுக்கிற மாரி காமிக்கிறாங்க. அடுத்த கட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு தேர் திருவிழா நடக்கிற மாரி காமிக்கிறாங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய தேர் திருவிழா நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, அந்த ஒரு திருவிழா பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமா நடக்குது. பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திருவிழாவ வச்சு தான் பார்த்தீங்கன்னா சண்டையே போடுறாங்க. அந்த தேர வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா இந்த எலக்ஷன் வரனால நம்ம வந்து குடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்றாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஊருக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துருது. இந்த இளைஞர்களுக்கு இடையில வந்து பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த ஊரு பிரச்சனைனால இந்த கிரிக்கெட் விளையாடுற இளைஞர்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் பார்த்து அந்த ட்ரெய்லர் ரிவீல் பண்றாங்க. அடுத்த கட்டு தாங்க ஒரு தரமான கட்டு. நம்ம தலைவரோட இன்ட்ரோ. ஸோ அந்த மொத்த கூட்டமே பார்த்தீங்கன்னா, அவரு பின்னாடி தான் சேருது. ஸோ அப்படிதான் பார்த்து இந்த ட்ரெய்லர் ரிவீல் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம ரஜினி சார் வந்து எப்படி அந்த பிரச்சனையில தீர்த்தாரு அப்படிங்கிறத அந்த திரைப்படத்துல கதையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர்ல ரிவீல் பண்றாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, சும்மா வெள்ள ஜிப்பா போட்டுக்கிட்டு, தொழுதுகிட்டு, சா சமாதானம் போற சாதுவான பாய் அப்படின்னு சொல்லி நினைச்சியா? மொய்தீன் பாய் பாம்பேல எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இத வச்சு பார்க்கும்போது நம்ம தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷ்பேக்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படிதான் பார்த்தீங்கன்னா மாசா ரிவீலும் பண்றாங்க. அவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால அவரு பாதிக்கப்பட்டு இந்த ஊரையே பார்த்தீங்கன்னா காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளாரிஃபையா சொல்லல. படத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சுச்சா இல்லையா? நம்ம தலைவர்கள் எல்லாத்தையும் காப்பாத்துனாரா இல்லையா? அப்படிங்கிறது அந்த திரைப்படத்தோட கதையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படிதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஒரு ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதி மதல வச்சு எப்படி அரசியல் பண்றாங்க. அது மூலியமா இளைஞர்களுக்கு இந்த விளையாட்டுல எப்படி வந்து பிரச்சனை ஆகுது. அப்படிங்கிறதெல்லாம் அந்த திரைப்படத்துல நல்லாவே ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படிதான் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. ஸோ படத்துல என்ன மாரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவரால் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்பவே மாஸாவே வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாரி படத்துல லேக் இல்லாம ஒரு நல்லபடியா கொண்டு போயிட்டாங்கன்னா, கண்டிப்பா இந்த திரைப்படம் நல்லா ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்துல என்ன மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த லால் சலம் திரைப்படத்தோட ட்ரெய்லர பார்த்துருந்தீங்கன்னா, உங்களோட ஒப்பீனியன் எத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட்டா நம்ம சங்கி மங்கி ரிவ்யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கும் போது எப்படி பெறுவது உங்களின் சங்கி.